வெல்கம் டு மாசா எஸ்எஸ்சி அகாடமி. நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் எஸ்எஸ்சி ஜிடிக்கான எக்ஸாம் டேட் போட்டாங்க. பிப்ரவரி 4ஆம் தேதி தான் நமக்கு என்ன இருக்குது, எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. நமக்கு இன்னும் டிசம்பர் ஜனவரி இந்த 2 மாதம் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 60 நாள் நம்ம கையில் இருக்குது. சரியா? இந்த 60 நாள் நம்ம நல்ல எஃபோர்ட் போட்டு படித்தா கண்டிப்பாக இந்த எஸ்எஸ்சி ஜிடி எக்ஸாம் என்ன பண்ண முடியும், பாஸ் பண்ண முடியும். ஆல்ரெடி ஓரளவு படிச்சிருக்கவங்க இல்லை புதுசாக படிக்க ஸ்டார்ட் பண்ணுறவங்க கூட இந்த பிளானை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த எஸ்எஸ்சி ஜிடி எக்ஸாம் என்ன பண்ணலாம், நிச்சயமாக பாஸ் பண்ண முடியும். இது நம்மளோட ஃபோக்கஸ் பேட்சுக்கான ஷெடியூல். நம்ம எப்போதுமே ஒரு எக்ஸாம் முன்னாடி ஒரு ஃபோக்கஸ் பேட்ச் அப்படின்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுக்கான ஷெடியூல். எப்போ இதோட கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா 25/11/2024 வரக்கூடிய மண்டேலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. நாளா கழிச்சு என்னது ஸ்டார்ட் ஆகுது. சரியா? கிளாஸஸ் நாங்கள் எப்படி கொண்டு போகிறோம் அப்படின்னா, முதல்ல ரீசனிங் கம்ப்ளீட்டாக முடிச்சு விட்ருவோம். பார்த்தீங்கன்னா மார்னிங் வைவா டான்ஸஸ் இருக்கும். இது நம்ம ரெசிடென்சியல் தான் நம்மளோட பேட்ச். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இங்கே தங்கி படிக்கிற மாதிரி தான் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். மார்னிங் வைவா அப்படின்னா 6 மணிலேருந்து 8 மணிக்குள்ளாடி நீங்கள் என்ன பண்ணணும், இந்த டாபிக்ஸ் படித்து முடிக்கிற மாதிரி இருக்கும். டான்ஸஸ் அப்படிங்கிறது இருக்கும். ரீசனிங் டாபிக் உங்களுக்கு காலையில் 9 மணிலேருந்து ஈவினிங் 7 மணி வரைக்கும் உங்களுக்கு என்ன ஆகும், இந்த கிளாஸஸ் தான் போகும். சரியா? 9 AM-லேருந்து 7 PM வரைக்கும் இந்த கிளாஸஸ் தான் போகும். அதுக்கப்புறமே அது என்ன ஆகும், கண்டினியூ தான் ஆகும். சரியா? பிரேக் இருக்காது மீன்ஸ் சாதாரண லஞ்ச் பிரேக்கு, டீ பிரேக் அந்த மாதிரி தான் இருக்கும். அதனால் ஒரு நாளைக்கு எங்களால் இந்த 2 செஷன்ஸ் என்ன பண்ண முடியும், கவர் பண்ண முடியும். சரியா? 9 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் ஒரு கிளாஸஸ் இருக்கும். அடுத்தது 2 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் இன்னொரு கிளாஸஸ் இருக்கும். இதுக்கு இடையில டீ பிரேக்லாம் இருக்கும் நமக்கு. சரியா? இது கம்ப்ளீட் ரெசிடென்சியல் பேட்சாக இருக்கிறதுனால எங்களால் இந்த ஷெடியூலை கண்டிப்பாக ஃபாலோ பண்ண முடியும். சரியா? என்ன பண்ணுவோம் அப்படின்னா அனலாகி கோடிங் டிகோடிங். சரியா? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். அதில் இருக்கிற கொஸ்டின்ஸ் அனலாகி என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் இருக்குதோ எல்லாமே சால்வ் பண்ண வைப்போம். கோடிங் டிகோடிங்கும் பேசிக் கான்செப்ட்லாம் சொல்லி கொடுத்துட்டு அதை என்ன பண்ணுவோம், சால்வ் பண்ண வைப்போம். நெக்ஸ்ட் டே பார்த்தீங்க அப்படின்னா சென்சஸ் டாபிக் கண்டிப்பாக இதுலேருந்து ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. அது அப்புறம் சீரியஸ், அதில் வெர்பல் நான் வெர்பல் ரெண்டுமே கவர் பண்ணி முடிச்சிருவோம். மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ். சரியா? இதே மாதிரி ஒரு 5 டேஸில் உங்களுக்கு என்ன பண்ணிடுவாங்க, ரீசனிங் டாபிக் என்ன பண்ணிடுவோம், கம்ப்ளீட் பண்ணிடுவோம். சரி, இதோட ரீசனிங் என்ன ஆயிரும், முடிஞ்சிடும். சரியா? இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா க்ளோஸ் டெஸ்ட். இது என்னது, இங்கிலீஷோட டாபிக்ஸ். சரியா? அதில் இருக்கிற முக்கியமான டாபிக்ஸ் எல்லாமே ஒரு 6 டேஸ் ஆகும். அந்த இங்கிலீஷை நம்ம என்ன பண்ணிடுவோம், கவர் பண்ணி முடிச்சிருவோம். அந்த சினானிம்ஸ், ஆண்டனிம்ஸு, idioms and phrases அந்த மாதிரி. சரியா? நம்ம ஹிஸ்ட்ரிக்கும் நம்ம என்ன பண்ணுவோம்னா இது வரைக்கும் ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கொஸ்டின்ஸை பேஸ் பண்ணி நோட்ஸ் ப்ரொவைட் பண்ணிடுவோம். அதை நம்ம ஹிஸ்ட்ரி 1, 2 2 நாள் என்ன பண்ணிடுவோம், படித்து முடிச்சிருவோம். ஒவ்வொரு வாரமும் 3 ஸ்ட்ராட்டஜிக்கு இருக்கும், நார்மல் ஜிகேவும் நமக்கு இருக்கும். சரியா? இதே மாதிரி ஒவ்வொரு நாளும் கிளாஸ் போவோம். ரீசனிங் முடிச்சதுக்கப்புறம் இங்கிலீஷ் முடிச்சதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணுவோம், டெஸ்ட் போட ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஆன்லைன் டெஸ்ட்டோட ப்ராக்டிஸ்க்கு என்ன பண்ணிடுவோம், ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஏன்னா நம்ம ரீசனிங் 20 கொஸ்டின், இங்கிலீஷ் 20 கொஸ்டின் நம்ம தரவு பண்ண ஆரம்பிச்சிருவோமா. அப்போ நீங்கள் 25ஆம் தேதி பேட்சில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 15 நாள்லேயே நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க, டெஸ்ட் போட என்ன பண்ணிடுவீங்க, ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அப்புறம் மேக்ஸ் ஒவ்வொரு டாப்பிக்காக போகும். ஃபஸ்ட் டே பார்த்தீங்கன்னா நம்பர் சிஸ்டம் சிம்பிளிஃபிகேஷன், அடுத்த நாள் மென்சுரேஷன், அதுக்கடுத்த நாள் ரேஷியோ அண்ட் ப்ரொப்போர்ஷன். சரி, ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு கவர் பண்ணுவோம். அதில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் மாடல் இதை தாண்டிலாம் பெரிய அளவில் என்ன பண்ணுறது இல்லை, கொஸ்டின்ஸ் கேட்கறது கிடையாது. சரியா? நீங்கள் ரெசிடென்சியல் கேம்பஸில் படிக்கிறதுனால இந்த போர்ஷன்ஸ்லாம் என்ன பண்ணலாம், ஈஸியாகவே கவர் பண்ணி முடிச்சிடலாம். சரியா? மேக்ஸில் இதெல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக்ஸு. இதை முடிச்சதுக்கப்புறம் செகண்ட் ஸ்லாட் அடுத்த ஷெடியூல் உங்களுக்கு வரும். இந்த செகண்ட் ஸ்லாட்டில் உங்களுக்கு ஜானில் ஸ்டார்ட் ஆகும். சரியா? அதில் ஒரு 5 டேஸ் நம்ம டெஸ்ட்டும் போயிட்டுருக்கோம். புரியுதா? டெஸ்ட்டும் போயிட்டுருக்க நேரத்தில் அந்த 5 டேஸில் என்ன பண்ணுவோம், ரிமைனிங் மேக்ஸ் என்ன பண்ணிடுவோம், கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவோம். இந்த ஜிகேவும் என்ன ஆயிரும், நமக்கு கவர் ஆயிரும். சரியா? அதிகபட்சம் பார்த்தீங்க அப்படின்னா ஜனவரி ஒரு 5க்குள்ளாடி உங்களுக்கு என்ன பண்ணிடும், போர்ஷன்ஸ் கம்ப்ளீட்டாக கவர் ஆயிரும். சரியா? ஜனவரி 5க்குள்ளாடி கவர் ஆச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் இருக்கிற 25 டேஸ் நம்ம என்ன பண்ணோம், கம்ப்ளீட்டாக நம்ம என்ன பண்ண போகிறோம், ரிவிஷன் பண்ணி டெய்லி காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் ரிவிஷன் பண்ணுவீங்க, டெஸ்ட் போடுவீங்க. சரியா? டெஸ்ட் 1 போடுவீங்க, அடுத்தது டெஸ்ட் 2 போடுவீங்க, அடுத்தது டெஸ்ட் 3. இதே மாதிரி நீங்கள் பிப்ரவரி 4 வரைக்குமே கிட்டத்தட்ட 30 டெஸ்ட் நீங்கள் போடுவீங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு டெஸ்ட்டுக்கு நீங்கள் 2 மார்க் இம்ப்ரூவ் பண்ணால் கூட, சரி, ஒரு டெஸ்ட்டுக்கு நீங்கள் ரெண்டு கொஸ்டின் நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணால் கூட உங்களால் எத்தனை பண்ண முடியும், 60 கொஸ்டின் சாலிடாக போட முடியும். கண்டிப்பாக உங்களால் முடியும். சரியா? நீங்கள் வீட்டில் உட்காந்தாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஃபாலோ பண்ணிக்கலாம். நம்மளோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா நம்ம கைட் பண்ணுறோம். என்ன மாதிரி படிக்கணும், உங்களுக்கு ஒரு டிஸ்ட்ராக்ஷன் இருக்காது நம்ம இன்ஸ்டியூட்டில். ஏன்னா வீட்டில் உட்காந்திங்கன்னா நீங்கள் ஃபோன் யூஸ் பண்ணி ரீல்ஸ் பார்த்துட்டு இருப்பீங்க. ஒரு நாள் படிப்பீங்க, இன்னொரு நாள் படிக்க மாட்டீங்க.
உங்களுக்கு ஒரு கன்சிஸ்டன்சி இருக்காது. இது எல்லாமே இங்கே வந்து அவாய்ட் ஆயிரும். பக்கத்தில் ஒருவன் படிக்கும்போது உங்களுக்கு என்ன தோணும், படிக்கணும்னு தோணும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு தேவை இருந்துச்சு, இந்த கிளாஸஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த நம்பருக்கு என்ன பண்ணுங்கள், காண்டாக்ட் பண்ணுங்கள். சரியா, 8248081621. சரியா, இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ நம்மளுடைய இன்ஸ்டியூட் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா மார்த்தாண்டத்தில் இருக்குது. மார்த்தாண்டம் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. சரியா, நீங்கள் டேரெக்டாக வந்து பார்த்து ஒரு நாள் கிளாஸ்லாம் அட்டன் பண்ணி உங்களுக்கு எல்லாமே பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து என்ன பண்ணால் போதும், ஃபீஸ் கட்டி ஜாயின் பண்ணால் போதும். ஸோ தேவை இருக்கிறவங்க இந்த நம்பருக்கு வந்து என்ன பண்ணுங்கள், காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ வீட்டில் உட்காந்து நீங்கள் படிக்கிறதா இருந்தால் கூட இந்த ஷெட்யூல் என்ன பண்ணிக்கோங்க, அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரியா, நான் அந்த ஷெட்யூலை வந்து நம்மளோட ஆப்பில் போட்டு விட்றேன். ஸோ நீங்கள் ஆப்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பேசிஸில் இப்போ இந்த 5 இயர் பிளானில் நம்ம என்ன பண்ணுவோம், நோட்ஸ் கொடுத்துருவோம் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. சரியா, ஸோ ஃபெஸ்டிவல்ஸ் இது எல்லாமே நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன பண்ணுவோம், ஜிகே நோட்ஸ் எல்லாமே நம்ம ப்ரொவைட் பண்ணிடுவோம். அதுமாதிரி பாலிட்டி அதே மாதிரி தான் 1 2 3 உங்களோட வேலை படிக்கிறது மட்டும்தான் இருக்கும். சரியா, எதுவுமே தேட வேண்டாம், அப்படியே உட்காந்து நீங்கள் படித்தா மட்டும் போதும். சரியா, ஸோ இந்த 2 மந்தில் நான் கண்டிப்பாக பாஸ் ஆகணும்னு நினைக்கிறேன் சார் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் தைரியமாக என்ன பண்ணிக்கலாம், இந்த பேட்சில் ஜாயின் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.